ஹாய் ஹலோ வணக்கங்க. இந்த பெரிய சீன் சட்டிக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? ஒரு குட்டி மீன் விளக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில் அயில மீன் வாங்கியிருந்து பார்த்தீங்களா? அது அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அப்படியே புளிச்சங்காய்லாம் போட்டு கறி வைக்க போகிறோம். பாருங்கள், புளிச்சங்காய் உள்ளே தட்டியாச்சு, தக்காளி தட்டியாச்சு, அப்புறம் மிளகா தட்டியாச்சு, அப்புறம் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே உள்ளே தட்டியாச்சு. சரியா? இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பழக்கம் உண்டு பார்த்தீங்களா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாங்காய் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி அப்படியே என்ன செஞ்சதுன்னா உள்ளாடி ஊற்றிக்கிடணும். தேவையான அளவுக்கு வத்தல் பொடி மல்லித்தூள் என்ன செய்யணும் போட்டுக்கிடணும். அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய கறியெல்லாம் வைக்க பார்த்துக்கிடுங்க. தேங்காய் அரைக்கும் போது என்னெல்லாம் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன உள்ளி, அப்புறம் ஜீரகம், அப்புறம் தேவைப்பட்டால் வெள்ளை கூட போடுவாங்க. சரியா? அப்படியே அந்த சிஸ்டர் சொன்ன மெத்தட்லேயே நான் வந்து மிக்ஸிக்கு உள்ளாடி தண்ணி ஊற்றி கலக்கி அப்படியே அதுக்குள்ளே ஊற்றியாச்சு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து ஜெகன்மோகினி ஸ்டைலில் என்ன செய்யணும், நல்லா கலக்கணும் பார்த்துக்கணும். கை வச்சு கலக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி கிடக்கோ இதே மாதிரி தான் கறி காஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறமும் கிடக்கும் பார்த்துக்கிடுங்க. சரியா? அப்புறம் கருவேப்பிலை உருவி என்ன செஞ்சாச்சு உள்ளாடி போட்டாச்சு. அப்படியே தீப்பத்தை வச்சிங்கன்னா சூப்பரான அயில மீன் கறி வந்து ரெடி பார்த்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி வந்து நான் தின்னு முடிச்சுட்டோம் பார்த்துக்கிடுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டச் வீடியோ எடுத்தேன். ஓகேவா? அதனால தான் அது இப்படி இருக்குது. சரியா? பாருங்கள், மீனெல்லாம் உடையவே இல்லை. அப்படியே கையில் ஊற்றி டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.